Hi friends, welcome to Profitable Tamila. அதாவது ப்ரோ எல்லாருக்குமே இருக்கிற டவுட் இருக்குது. அதாவது நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம், அது என்னாச்சு ஏதாச்சு எகைன் வந்து கால் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ எகைன் நான் இன்றைக்கி ஈவினிங் கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன் ப்ரோ, அந்த பேமெண்ட் என்ன ஆகும், என்ன இஷ்யூ, எப்படி ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ணுவீங்களா என்ன இதுங்கிறது கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 2 days வந்து நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி நமக்கு அப்டேட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நம்ம வந்து டேட் இன்னையோட லாஸ்ட் க்ளோசிங் டேட்னு சொன்னாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது என்னதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 17/6/2022 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எதுவும் ஒரி பண்ண வேணாம் ப்ரோ. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அதாவது நம்ம பாரதிய யூனிவர்சிட்டி ஸ்டாஃபுக்கிட்ட நான் என்ன பேசினேங்கிற ஆடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இன்னும் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸில் இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நான் ஏதோ ஒரு வீடியோ எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சா கூட போட்டேன்னா உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, அந்த ஆடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ஃபர்தராக கேளுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. மேம் மேம் கேட்குதுங்களா? அதாங்க மேம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து லாஸ்ட்டு சாட்டர்டேவே கட்டிட்டேன், சாரி ஃப்ரைடேவே கட்டிட்டேங்க மேம். ஓகே சார். ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு. பட் அந்த ரெசிப்ட் என்னால் டவுன்லோட் பண்ண முடியல, ஃபெயிலியர் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. சார் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க மேம், அதுவும் நான் கொடுத்துருக்கேன். அது வந்து திங்கக்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்காட்ட கொடுத்தேன். சரிங்க, என்ன பேருங்க உங்களுக்கு பேர்? சங்கரன். ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் 2 days இந்த வீக் ஆயிருங்க சார், நாங்கள் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுவோம். இல்லை மேம், இப்போ இதுக்கு லாஸ்ட் டேட்டே 16ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? பணம் டெபிட் ஆயிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஒன்று. பணம் கட்டிட்டீங்களங்க சார், மறுபடியும் கட்ட வேண்டாங்க சார். உங்கள் ஃபோன் நம்பரு எல்லாமே வாங்கியிருக்கோம், டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஆமாங்க மேம், வாங்கியிருக்கீங்க. நாங்கள் வந்து கால் பண்ணுவோம், எல்லாத்தோடது ஒரு நோட்டே போட்டிருக்கோங்க சார், எல்லாத்தோடது செக் பண்ணணும்ல. ஓகே ஓகே மேம். இது வந்து பார்த்துட்டு இருக்கோம், இதுதான் இந்த இதே தான் நாங்கள் காலையிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து நாளான்னைக்கு தான் நாங்கள் உள்ள வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு கால் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே ஓகே மேம். இல்லை மேம், அன்னைக்கு லாஸ்ட் டைம் பேசுறப்ப அவங்க இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு கூப்பிட்டு அப்டேட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. சரிங்க சார், அது வந்து நெட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க சார், அது சரியான பிறகு தான் நாங்கள் வந்து உள்ளே கொடுத்து எல்லாமே ஓகே பண்ணிட்டு எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஆனால் இதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், இப்படி தான் பணம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேணாம் இல்லைங்க மேம்? பயப்படுறாங்க, நாங்கள் வந்து சொல்லிடுவோம், உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் மேம். சொல்லிடுவோங்க சார், உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே 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 ப்ரோ, இதுதான் யூனிவர்சிட்டிலேருந்து வந்த ஆன்சர். ஸோ யாரும் ஒரி பண்ண வேணாம், நம்ம இந்த வீக்கெண்ட் வரையும் பார்க்கலாம். அண்ட் தென் இன்னும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எந்த டைமில் வந்து சர்வர் கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்க. அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock மேலே ட்ரை பண்ணுங்க ப்ரோ. 11 to 12 ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த டைம் தான் ப்ரோ கிடச்சிது, அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதாவது ஃபர்தராக உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கம்பல்சரி நம்ம டெலகிராம் குரூப்லக்கே ஜாயின் பண்ணுங்கள், அதில் சொல்லுங்கள், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணலாம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, பாய்.